ஒரு ஊரில் இரண்டு நண்பர்கள் இருந்தனர். அதில் ஒருவர் சலவை தொழில் செய்பவர், இன்னொருவர் மண்பானை செய்பவர். அவர்கள் இரண்டு பேருமே அந்த நாட்டினுடைய அரசரிடம் வேலை பார்த்து வந்தனர். ஒரு நாள் அவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டது. ஆனால் அவர்கள் தங்கள் குறைகளை தாங்களே தீர்த்து கொள்ளாமல் அந்த நாட்டின் அரசரிடம் ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறிக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் மண்பானை செய்பவர் சலவை தொழில் செய்பவரை அரசரிடம் வசமாக சிக்க வைக்க வேண்டும் என எண்ணினார். எனவே அவர் அரசரை பார்த்து, அரசே, நமது பட்டத்து யானை மிகவும் கருப்பாக இருக்கிறது. அதனால் அந்த யானையை சலவை செய்பவரிடம் கொடுத்து வெளுக்க செய்ய சொல்லுங்கள் என்றார். அந்த அரசர் மிகப்பெரிய முட்டாளாவார். அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் அந்த சலவை தொழில் செய்பவரை வர சொன்னார். அவரிடம் பட்டத்து யானையை வெளுத்து தரும்படி கூறினார். இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த சலவை தொழில் செய்பவர் உடனே அரசரை பார்த்து, அரசே, யானையை வெளுத்து விடலாம். ஆனால் யானையை வேக வைக்கும் அளவிற்கு ஒரு பெரிய பானை செய்பவரை செய்து தர சொல்லுங்கள் என்றார். உடனே அரசரும் பானை செய்பவரை அழைத்தார். அவரிடம் யானையை வேக வைக்க ஒரு பெரிய பானையை செய்து கொடு என்று ஆணையிட்டார். இதை கேட்ட பானை செய்பவர் திரு திரு என விழித்தார். பின் இறுதியில் சலவை தொழில் செய்பவரும் பானை செய்பவரும் சந்தித்தார்கள். அரசரிடம், உன்மேல் நானும் என்மேல் நீயும் குறை கூறி நாம் இருவரும் மாட்டிக்கொண்டோம். இதனால் நம் இருவருக்குமே துன்பம். இனிமேல் நாம் இதுபோல் நடந்து கொள்ளக்கூடாது. நம் தவறுகளை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இருவரும் முடிவெடுத்தார்கள். அதன் பின்பு முன்பு போலவே அவர்கள் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனார்கள். ஒருவர் மீது ஒருவர் குறை கூறி வம்பில் மாட்டிக்கொண்டு விழிப்பதை விட ஒருவர் மீது மற்றொருவர் குறை கூறுவதை விட்டுவிட்டு அவரவர் குறையை அவரவர் திருத்திக் கொண்டு வாழ்வது சிறந்ததாகும்.